அப்படி நீங்க வேணா கவனிங்க, அப்படி எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க கண்டிப்பா அதிக நேரம் ஆண்டவரோடு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லப்பா, உங்கள்கிட்ட தான் நான் பேச முடியும். அதனாலதான் அவர் என்ன செய்வாரா, ஆடு மேய்க்கும் போதே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தம்புரை வச்சுக்கிட்டு அவர் பாட்டு பாடிட்டு இருப்பாராம். அப்படி எழுதப்பட்ட சங்கீதங்கள் தான் மிகுதியான சங்கீதங்கள். இது எங்க வந்துச்சு இந்த பாட்டுலான்னா, ஆண்டவர் நினைச்சிருக்கும் போது பாடுறது. ஆடுகளை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தாருன்னா என்ன செய்ய வேண்டியது, அடுத்து சாயந்தரம் வர வரைக்கும் ஆண்டவர் பாட வேண்டியதான். ஏன்னா வீட்டுக்கு போனா பேசுறதுக்கோ அவர் உட்காந்து எப்படிடா இருந்துச்சு இன்னைக்கு வெயில், என்னடா பண்ண, எந்த ஆர்டரா, என்ன ஆச்சு, என்ன பண்ணுச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு ஆட்களுங்க கிடையாது. நான் உங்களுக்கு அதை டீட்டெயிலாக சொல்லுவேன்னா சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். 2-3 முறை தாவீதுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இப்படி தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு யார் ஆதரவு? வசனம் சொல்ல, திக்கற்ற பிள்ளைகளுக்கு என் கூட பேசுறதுக்கு யாருமே இல்லைன்னா யார் தான் பேசுவா? நீ என் கூட பேசுவா, நான் பேசுறேன்னு சொல்ல ஒருத்தர் இருக்கிறார். அப்படி பேசுனதுதான் சங்கீதங்கள். கர்த்தாவே நீர் என் பலன், என் கோட்டை, என் தேவன், அடைக்கலம்.